Hello, my dear future doctors. Welcome back to the channel. This is Bio Tamilan. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்கான காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நெருங்கிட்டு வருது. ஸோ ஒரு கிளான்ஸ் ஒன்று பார்த்துடலாமா நீட் 2025 பற்றி? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. Because our channel Bio Tamilan is completely created only for the medical aspirants like you guys. Let's get into the video. It's a task இருக்கும் எல்லாருக்குமே. When will the application open ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ த மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் டேட் ஆர் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா at the end of January or at the first week of February. ஸோ ஜான்வரி எண்டில் இல்லை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரிக்குள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம டோட்டலாக 7 இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு நீடடாக இருக்கு. என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் உங்களோட 10th 11th 12th மார்க் ஷீட். அண்ட் ஆஃப்டர் த டிசி. ஸோ டிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 12th கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் டிசி இருந்தால் போதும். அதர் தென் இப்போ தான் நீங்கள் 12th எழுத போறீங்க ஒரு அப்பியரிங் அப்படின்னா உங்களுக்கு டிசி தேவைப்படாது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நான் இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் ஃபார் அதர் பிசி எம்பிசி கேட்டகரிஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அண்ட் தென் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டில் தர சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுக்கு மோர் தென் எனாஃப். அண்ட் தென் ஓசியாக இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அண்ட் ஆஃப்டர் தட் நம்மளுக்கு ஆதார் ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆதார்னால ஓடிபி வராமல் நிறைய குளறுபடி ஏற்பட்டது. அண்ட் அப்ளிகேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஆதாரை வந்து இப்போவுமே கரெக்டாக போயிட்டு உங்களோட பயோமெட்ரிக் அப்டேட் அண்ட் தென் மொபைல் நம்பர் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போவே பண்ணிடுங்க. ஸோ அது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஆதார் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு க்ரூஷியல் ரோல் பிளே பண்ணுது ஆதார் இன் நீட் 2025 அப்ளிகேஷனில். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் ஓன் விஷ். நீங்கள் அப்பவுமே கூட போட்டு நீங்கள் உங்களோட சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆர்வெல்ஸ் நீங்கள் இப்போவே போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நான் எல்லாமே ஆன்லைனில் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, அது வந்து உங்களோட விஷ். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா 10 ஃபிங்கர்ஸோட தம்ப் இம்ப்ரெஷன் இன்க்ளூடிங் 10 ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அது ரொம்பவுமே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் இம்ப்ரெஷன் மேக் பண்ணுறது. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸை ப்ராப்பராக மேக் பண்ணி அதை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் ஆன்லைனில் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் which will be needed during the application of NEET 2024 guys. And after that ஒரு சின்ன ஒரு தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான டஃப்னஸ் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் டஃபாக தான் இருக்கும். பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து a little bit மீடியம் ஆர் அபவ் மீடியம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை நான் வைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து மீடியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஃபிசிக்ஸ். அண்ட் தென் கெமிஸ்ட்ரி வில் பி ட்ரிக்கி. கெமிஸ்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2025 ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க என்டிஏ. அண்ட் ஆஃப்டர் தட் ஆஸ் யூஷுவல் பயாலஜி வந்து இன்னுமே லென்த்தியாக தான் இருக்கும். லென்த்தி கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி. ஓகேவா? ஸோ பயாலஜிக்கு வந்து மோர் டைம் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்னஸ் வந்து நம்மளோட கொஷின் பேப்பரில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஒன்லி 4 months லெஃப்ட். ஸோ இந்த 4 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 1 month ஆச்சு நீங்கள் ரிவிஷன்ஸ்க்கு விட்டாகணும். ஸோ இந்த 1 month விட்டுட்டு பேலன்ஸ் உங்ககிட்ட சொற்ப நாட்களே உள்ளது. ஒன்லி 3 months தான் உங்ககிட்ட இருக்கு. ஸோ ஹார்ட்லி 90 days இல்லையா? ஸோ அதுலேயுமே இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் வருது, அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். ஸோ இந்த 90 days-ஐ வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த 90 days-க்கான ஸ்டடி பிளான் அப்கமிங் வீடியோஸில் நம்ம போட போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ் அண்ட் தேங்க்யூ
so much for watching this video. And அதுக்கு முன்னாடி ஒரு டென்டேட்டிவான ஒரு பிளான் மட்டும் நம்ம கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் வீக் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே வந்து ஈஸியான சப்ஜெக்ட்ஸ்க்கு போய் படிக்காதீங்க. உங்களுக்கு எடுத்து வர சப்ஜெக்ட் கண்டிப்பாக வரும். லிமிட்டட் டைம் இருந்தால் கூட நீங்கள் அதை படிச்சிடலாம். பட் உங்களுக்கு வராத சப்ஜெக்ட், வராத சாப்டருக்கு டைம் கண்டிப்பாக இழுக்க செய்யும். லாஸ்ட் டைமில் அதை படிக்க முடியாது. ஸோ இப்போவே அதை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். ஸோ இந்த வேர்டை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. உங்களோட மண்டையில் எப்போவுமே சொல்லிட்டே இருங்க. வித்தவுட் கன்சிஸ்டன்சி there is nothing in your results. ஸோ உங்களோட ரிசல்ட்ஸில் ஒன்றுமே இருக்காது. கன்சிஸ்டன்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்கும். ஸோ டேக் இட் இஸ் சீரியஸ். ஸோ பி கன்சிஸ்டன்ட் வித் யோர் ஸ்டடீஸ். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் அ ரிவைஸ் தி சாப்டர் சைட் பை சைட். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா நான் அட்லாஸ்ட் பண்ணிக்கிறேன், ரிவிஷன் அட்லாஸ்ட் பண்ணிக்கிறேன்ட்டு விடாமல் சைட் பை சைட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேர்டன்ஸுமே கம்மியாயிட்டு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்டரி வீடியோ தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லை போட்ட வீடியோ. ஸோ ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்டரி வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 80 daysக்கான கம்ப்ளீட் பிளான் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஹவு டு அப்ரோச் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்காக தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட நீட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கம்ப்ளீட் டில் எண்ட். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் அ கிரேட் நீட் ஆஸ்பிரண்ட். கண்டிப்பாக மெடிக்கல் சீட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.